ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்வாதி சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஈஸியான உப்புமா தான் பார்க்க போகிறோம். இதில் என்னடா ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்குறீங்க. இது வந்துட்டு சூப்பராக சிம்பிளாக பண்ணுற ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு. இது வந்துட்டு பெரிய ரவை, பென்சி ரவைன்னு கூட சொல்லுவாங்க இதை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகத்தை ஆட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கப் ரவையை ஆட் பண்ணிடலாம். ஒரு கப் போல் பெரிய ரவை, பென்சி ரவை என்ன வேணால் சொல்லி கூப்பிடுங்க. ஒரு கப் போல் பெரிய ரவை. இப்போது ரவையை போட்ட பிறகு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ ஒரு கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 2.5 கப் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. பாருங்கள், நம்ம உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான சிம்பிளான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இதை டேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷாக ஊறுகாய் வச்சுருக்கிறேன், அதுவும் மாங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.